ஹாய். டே 91 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போது இன்னும் ஒரு 1 வீக்கில் 100th டே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். 365 days 365 மூவிஸ். ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அதில் தான் நம்ம வந்து 91st டே வந்து இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 9 days நம்ம 100th மூவி போக போகிறோம். ஸோ அந்த மூவிக்கு நம்ம சப்ஸ்கிரைபோட செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளானில் இருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் நம்ம கூட விருப்பப்படுறீங்களோ ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம வந்து இந்த மூவி 100th மூவி ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோன்னா மா அப்படின்ற மூவி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹிந்தி மூவி, கஜோல் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. மூவி பார்த்திங்கன்னா த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஹாரர் அண்ட் வந்து மித்தாலஜி. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு புராண கதையை பேஸ் பண்ணி ஸோ அதிலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி இவங்க வந்து ஒரு கதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வீட்டில் வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பிறந்ததும் வந்து பையன் அந்த காளி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காளி பூஜை பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. ஸோ அது வந்து ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்வின்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறக்குது. ஸோ என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து அந்த குழந்தைய எடுத்து அந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும், ஒரு மரம் ஒன்று, பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மரத்தில் வச்சு அந்த பெண் குழந்தைய வந்து பலி கொடுத்துட்றாங்க. ஸோ பலி கொடுத்ததும் திருப்பி 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கரண்ட்டுக்கு வராங்க. ஸோ வந்தால் ஒரு பிக்சர் வந்து இந்த காளியோட பிக்சர் இருக்கும். ஸோ அந்த பிக்சரோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கஜோல் அவங்க வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ராட்சசனை வந்து காளி அவங்க பலி கொடுக்கும்போது ஸோ அந்த ராட்சசனோட ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் சிந்த சிந்த அந்த ராட்சசனோட இது வந்து உருவாகிட்டே இருக்கும், அவங்களோட படை வந்து உருவாகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த காளி வந்து அவரை கொன்று அந்த ரத்தத்தை மொத்தம் குடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை வந்து இந்த கதையோட ரிலேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த கதையை வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ கஜோலோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது இல்லைங்களா. ஸோ அந்த குழந்தை தான் வந்து கஜோலோட ஹஸ்பண்டாகவே இருப்பார். ஸோ இவர் என்னென்னா இந்த மாதிரி அந்த ஊரை விட்டு ஒதுங்கி வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அவருக்குமே வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போகணுன்னு கேட்கும் போதெல்லாம் இவங்க வந்து இல்லை, நம்ம அந்த ஊருக்கு போக வேணாம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த ஊருக்கே கூப்பிட்டு போகாமல் இருப்பாங்க. பட் வந்து அது என்ன ரகசியம் இருக்குன்னு அந்த பொண்ணு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இவங்களும் வந்து டைம் வரும்போது சொல்லலாம்னு நினச்சிட்டே இருப்பாங்க. சடனாக பார்த்தா அந்த கஜோல் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க அப்பா இறந்துடுவார். அதனால் இவர் வந்து அந்த ஊருக்கு வந்து தனியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் அந்த ஊருக்கு போயிட்டு அவர் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே எல்லாருக்கிட்டே வந்து இவருக்கு எனக்கு பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குன்ற மாதிரி நம்ப வச்சுருப்பார். சொல்லிவிட்டு அவர் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து அவருமே வந்து இறந்துடுவார். ஸோ இப்போ திருப்பி வந்து கஜோலும் அந்த பொண்ணும் வந்து அந்த ஊருக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் அந்த மூவியோட கதை. ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் அந்த பெண் குழந்தை பலி கொடுத்ததுக்கு ஒரு ஸ்டோரியை வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து அந்த ராட்சசன் எதுக்காக பிடிக்க வருதுன்றது அந்த கதையில் சொல்லி அதை எப்படி காப்பாற்றினாங்கன்றதே மற்ற கதையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹாரர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பேயின்ற மாதிரி காட்டாமல் அது வந்து ஒரு ராட்சசன் வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த இடமுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடும் ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த பின்னாடி காட்டுற காடுமே வந்து அந்த மரமுமே வந்து நல்லா திகில் விட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ படம் போக போக ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து பக்குன்னு அப்படியே அந்த இதிலே வந்து ஹாரர் வந்து கொண்டு போயிருப்பாங்க. த்ரில்லராகவும் என்ன கதையாக இருக்கும்ன்ற மாதிரியும் நமக்கு அந்த சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேக் ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு எல்லா கதையுமே சொன்னதுக்கப்புறம் பெருசாக அந்த பயமோ பதட்டமோ வந்து நமக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு அந்த ஹாரர் வந்து கடைசி வரைக்கும் வரல. அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து ஆள் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நமக்கு அந்த இது வந்து அடங்கிடுது. பட் வந்து அந்த மேக்கிங் எல்லாமே இந்த காளியை பேஸ் பண்ணி எடுக்கிறது அது எல்லாமே வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. பட் அந்த ஹாரர் மட்டும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இது ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர். அந்த ஹாரருக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து வச்சுருக்காங்க. ஒரு டீசெண்டான மூவி. டைம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. Day 91 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மா. பிஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 2:40 PM.